நடிகர் விஜய் அவர்களை நம்பி ஏமாந்துள்ளனர். கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் நம்பி ஏமாந்துட்டாங்களாம். இப்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அதிகாலை சென்று முருகப்பெருமானை வழிபட்டுள்ளார் நடிகர் ஜோசப் விஜய். இவர் என்ன சொல்றாரு? நடிகர் ஜோசப் விஜய் அழுத்தம் திருத்தமா திருச்செந்தூர் போயிருக்காரு அப்படின்னு சொன்ன மனுஷன் கீழே அவருடைய பெயர் எப்படி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு? ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி. வன்மம் வேற ஒன்றும் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு முருகன் கோவிலில் மண்டிட்டு இருந்தால் நம்பி இருந்த சில கிறிஸ்தவர்களும் வாக்களித்திருக்க மாட்டார்கள். மாட்டிக்கிட்ட பன்னியரசனா மாட்டிக்கிட்டீங்க. தேர்தலுக்கு முன்பு அவர் என்ன கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு மட்டும்தான் போனாரு, மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. ஒருவேளை உங்களுடைய அந்த தவறை மட்டுமே பார்க்கக்கூடிய கண்ணாடி போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு அந்த மனுஷன் கோயிலுக்கு போனாரு, கோயிலுக்கு போய் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார் அப்படிங்கிறதும் நடுவுல திருமாவளவன் அவர்கள் மாதிரி விபூதி வச்ச உடனே கட்சிப்படுத்த அழிக்கிற ஒரு கேட்டகரி கிடையாது. அந்த மனுஷன் அவர் உண்மையிலேயே திருநீர் வச்சாரு, அந்த திருநீருடன் தான் வீட்டுக்கு போனாரு. அதன் பிறகும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக வீட்டுக்கு மேல வந்தாரு. அந்த நேரத்திலும் அவருடைய நெற்றியில் திருநீர் இருந்தது. கிறிஸ்தவ மக்கள், உண்மையான கிறிஸ்தவத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் இதை வெறுக்க மாட்டாங்க. நம்ம ஆளு எல்லா மதத்தையும் நல்லா பாக்குறாயா, நம்ம இறை என்ன சொல்லி கொடுத்தாரோ, நம்ம ஜீசஸ் என்ன சொல்லி கொடுத்தாரோ, எல்லோரையும் நேசி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோ, எல்லோருக்குமாக வாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோ, அதை ஜோசப் விஜய் ஃபாலோ பண்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒழிக, ஹிந்து வாழ்க அப்படின்னு சொன்னார் எங்கேயாவது ஜோசப் விஜய் அவர்கள்? இப்படி சொல்றவங்களை தான் நம்ம என்ன செய்யணும்? எதிர்க்கணுமே தவிர எல்லா மதமும் ஒன்றுதான். எனக்கும் மதம் இருக்கிறது, ஆனா பிறருக்கு இருக்கக்கூடிய மதத்தையும் மதித்து வாழ என்னுடைய மதம் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது, அதுதான் உண்மையான மதமும் மார்க்கமும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே மிகப்பெரிய அளவுல அமைதியுடன் வாழக்கூடிய இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் உருவாக்கக்கூடிய நபர்கள். இப்படி இந்த கிண்டி விடுறவங்க இருக்கானே பாருங்க, எப்படி கிண்டி விடுறாரு? நேரடியா ஜோசப் விஜய் அவர் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போனாரு, ஓட்டை வாங்கிட்டாரு. இப்ப திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காரு. இதை முன்னாடியே செஞ்சிருந்தா ஓட்டுகள், கிறிஸ்தவர்களோட ஓட்டுகள் விழுந்திருக்காரு.